ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கிட்டு படிவத்தை நிறைய பேர் கன்ஃபியூஸாக எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம BLO அவங்க தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானோட அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், முதல் விஷயமா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த எனுமரேஷன் ஃபார்ம் உங்கள் கை கண்டிப்பாக வந்திருக்கும். ஒரு சில நேரங்களில் இன்னும் வராமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில நாட்களுக்குள்ள உங்களுக்கு இந்த ஒரு ஃபார்மை வந்து கையில் கொடுத்துடுவாங்க. இதை கொடுத்த பிறகு இதை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்துடலாம். இதற்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஃபார்மை மட்டுமே நிறைய பேர் வந்து கேட்டதுனால இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதை வந்து பார்க்கலாம். ஸோ முதல் விஷயமா இந்த ஃபார்மில் உங்களுக்கு மேலே ஓட்டர் ஐடியில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கான அந்த அட்ரஸ், பேர் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் QR கோடோட பக்கத்தில் உங்களுடைய இமேஜ் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். சப்போஸ் எனக்கு இந்த போட்டோ வேண்டாம், இப்போ இருக்கக்கூடிய போட்டோ அப்டேட் பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் நீங்க உங்க பாஸ்போர்ட் போட்டோவை நீங்க ஒட்டிக்கலாம். இது எந்த இஷ்யூமே கிடையாது. இப்போ கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க டேட் ஆஃப் பர்த் எல்லாருமே காமன் இந்த ஃபார்ம் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த பேஜை ஃபில் பண்ணி ஆகணும். இதுல உங்க டேட் ஆஃப் பர்த், ஆதார் எண், உங்க ஃபோன் நம்பர், உங்க அப்பாவுடைய பேர் அல்லது பாதுகாவலரின் பெயர், அதே போல உங்களுடைய அப்பாவுடைய ஓட்டர் ஐடி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓட்டர் ஐடி நம்பர், அதே போல உங்க அம்மாவுடைய பெயர், அதே போல அம்மாக்கு ஓட்டர் ஐடி இருந்துச்சு அப்படின்னா நீங்க போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா அதை ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. பக்கத்திலேயே உங்க துணைவியாரின் பெயர், ஒருவேளை நீங்க வந்து மேரேஜ் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் நேம், அப்படி இல்லை அப்படின்னா ஒய்ஃப் நேம் இதில் ஃபில் பண்ணணும். அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்தால் அந்த ஓட்டர் ஐடி நம்பரை இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாருக்குமே எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது, எல்லாருமே ஃபில் பண்ணிடுறீங்க. இப்போதான் நிறைய பேர் கேட்கக்கூடியது, இந்த 2 பாக்ஸ் இருக்கு, இந்த 2 பாக்ஸ்ல நம்ம எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. இந்த ஃபில் பண்ணக்கூடிய இந்த 2 பாக்ஸ்ல முக்கியமாக பார்க்கக்கூடியது மேலேயே பாருங்க, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதற்கு முன்னாடி SIR கணக்கெடுப்பு நடந்துச்சு பாத்தீங்களா, அப்போ உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்துச்சு அப்படின்னா இந்த பாக்ஸை நீங்க ஃபில் பண்ணணும். இந்த பாக்ஸை மேக்ஸிமம் யாரெல்லாம் ஃபில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2002 மற்றும் 2005 உங்களுக்கு இந்த ஓட்டர் ஐடி வந்து லிஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள இந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணணும். இந்த ஃபார்ம்ல நீங்க ஒருவேளை தெரியல அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் இருக்கு, SIRல இருக்கா இல்லையா மற்றும் யாரு ரிலேட்டிவா நீங்க வந்து கொடுத்துருக்கீங்கன்னு டீட்டெயிலா வந்து பார்த்துக்கலாம். இதுல ஏன் 2002 மற்றும் 2005 நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அப்போ SIR கணக்கெடுப்பு நடந்திருக்கு. இப்போ இந்த 2005 மைனஸ் நீங்க 18 வயசு போட்டீங்க அப்படின்னா 1987 வரும். ஸோ அதனால தான் 1987க்கு முன்னாடி பிறந்திருந்தா அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட், அதற்கு பிறகு நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா 2005 அப்படின்னா நீங்க 18 வயசு யாரெல்லாம் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கான இந்த SIR படிவம் கண்டிப்பா வந்து இருக்கும். அதனால தான் இவங்க 2002 to 2005 ஓட்டர் ஐடி இருந்துச்சு அப்படின்னா இந்த பத்தி ஃபார்மை நீங்க கண்டிப்பா ஃபில் பண்ணி ஆகணும். ஒருவேளை சமீபத்தில் தான் நான் வந்து ஓட்டர் ஐடி எடுத்திருக்கேன், இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா SIR கணக்கெடுப்புக்கு பிறகு தான் நான் ஓட்டர் ஐடியை வந்து அப்ளை பண்ணி வாங்கி ஓட்டு போட்டுருக்கேன் அப்படின்னா இந்த பேஜில் நீங்க எதுவுமே ஃபில் பண்ண தேவையே கிடையாது. ஒருவேளை இல்லை அப்படின்னு போடக்கூடிய அவசியம் வந்து கிடையாது. நீங்க பிளாங்கா விட்டுட்டீங்கன்னாவே உங்க BLO ஆஃபீஸர் உங்க நேரில் வந்து இதுல இருக்கக்கூடிய கீழே வந்து பாத்தீங்கன்னா வாக்குச்சாவடி நிலை அலுவலரின் கையொப்பம் இருக்கும், அதுல சிக்னேச்சர் பண்ணிட்டு உங்களுக்கு 2 ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு ஃபார்மை அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க, இன்னொரு ஃபார்ம் நீங்க பத்திரமா நீங்க வச்சுக்கணும். ஒருவேளை இந்த ஓட்டு போட நேரத்தில் இந்த ஃபார்ம் கேட்டாங்கன்னா கம்பல்சரி நீங்க இந்த ஃபார்மை ஷோ பண்ணி ஆகணும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து அட்டன் பண்ணி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஏன்னா 2 ஃபார்முக்கு மேல தரமாட்டாங்க. ஒருவேளை தவறுதலா தொலைச்சிட்டான் இல்ல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஓட்டு போடக்கூடிய வாய்ப்பும் கிடைக்காம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு உள்ள வாக்காளர் பட்டியலை எளிமையா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதற்கான வெப்சைட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி நீங்க பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ண வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. மேல ஒருவேளை இப்போ உங்க அப்பா இல்ல அம்மா 1987க்கு முன்னாடி பிறந்திருக்காங்க அப்படின்னா SIRக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால மேல என்ன ஃபில் பண்றீங்களோ சேம் அதையே நீங்க இதுல வந்து ஃபில் பண்ணணும். ஒருவேளை நீங்க மாவட்டம் சேஞ்ச் ஆயிருக்கீங்க, இப்போ எனக்கு சமீபத்தில் எனக்கு மாவட்டம் மாத்திருக்காங்க அப்படின்னாலும் நீங்க பழைய SIRல எந்த மாதிரியாக இருக்குதோ அதையே தான் நீங்க இதில் ஃபில் பண்ணணும். இப்போ சப்போஸ் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலூர் மாவட்டத்திலிருந்து திருப்பத்தூரை தனியா பிரிச்சு திருப்பத்தூர் மாவட்டமா மாத்திட்டாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வேலூர்னு இருந்துச்சு அப்படின்னா வேலூர் தான் வந்து கண்டிப்பா இதுல வந்து ஃபில் பண்ணணும். இந்த ஓட்டர் ஐடியிலே உங்களுக்கு டீட்டெயில் இருக்கும் SIRல, அந்த வெப்சைட் இருக்கு, இல்ல பழைய ஓட்டர் ஐடி கூட எடுத்து பாருங்க. அதன் பிறகு இந்த பேஜில்
அதான் சொல்கிறேன், சமீபத்தில் யாரெல்லாம் ஓட்டர் ஐடி பண்ணீங்களோ அவங்க இதை ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கண்டிப்பாக கிடையாது. 2002 2005 ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த சைடு நீங்கள் லெஃப்ட் சைடில் ஃபில் பண்ணிக்கோங்க. இதன் பிறகு இப்போ இந்த சைடு, இந்த ரைட் சைடில் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர். இப்போ இதில் வந்து இந்த லெஃப்ட் சைடில் ஒரு வேளை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா இந்த ரைட் சைட் கண்டிப்பாக யாரை ரிலேட்டிவாக வந்து ரிலேஷன்ஷிப்பாக வந்து கொடுத்துருக்கீங்களோ அவங்க டீட்டெயில். இப்போ லேடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மா டீட்டெயில் தான் கண்டிப்பாக அதில் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் ஹஸ்பண்ட் நேமை நீங்கள் மாற்றி வந்து கொடுக்காதீங்க. ஒருவேளை இதிலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா மேலேயே BLO நம்பர் வந்து இருக்கும், கால் பண்ணி உங்கள் டீட்டெயிலை கிளியராக வந்து தெரிஞ்சிக்க முடியும். இதில் வந்து லேடியாக இருந்தால் கம்பல்சரி அவங்க அப்பா அம்மா தான் வந்து கொடுத்தாகணும். அதன் பிறகு இந்த சைடு நீங்கள் வந்து இப்போ நான் 18 இப்போ தான் வந்து ஓட்டர் ஐடி வாங்கியிருக்கேன், இதை ஃபில் பண்ணணுமா, கண்டிப்பாக இந்த சைடு நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். ஏன்னா ரிலேஷன்ஷிப்பாக யாரை கொடுத்துருக்கீங்களோ அவங்களுடைய பேர், அவங்க எந்த ரிலேஷன்ஷிப், என்ன மாவட்டம், அதே போல் தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதி என்ன அப்படிங்கிறத சட்டமன்றம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்ச அளவு ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நேரில் உங்கள் BLO வரும்போது கையெழுத்து போட்டு அந்த ஃபார்மை மேக்ஸிமம் அவங்க ஃபில் பண்ணிவிடுவாங்க. இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, நீங்கள் ஃபார்மே ஃபில் பண்ண தெரியலனா தயவு செய்து ஃபார்மை ஃபில் பண்ணி தவறுதெல்லாம் பண்ணிடாதீங்க. உங்கள் BLO நேரில் வந்து உங்களுக்கான ஃபார்மை அவங்களே கூட ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. தவறுதலாக எந்த ஃபார்மும் நீங்கள் ஃபில் பண்ணிடாதீங்க. கீழே உங்கள் வாக்காளர் அல்லது வேறு எந்த வயதினும் குடும்பம் கையொப்பம் வந்து கேட்டிருக்காங்க, அதில் நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. இதில் பெரிய பிரச்சனையாக நீங்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடியது, இந்த ஃபார்மை லெஃப்ட் சைட் ஃபில் பண்ணணுமா இல்லை ரைட் சைட் ஃபில் பண்ணணுமா அப்படி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டேன், லெஃப்ட் சைட் 1987க்கு முன்னாடி பிறந்தீங்கன்னா கம்பல்சரி இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. 1987க்கு பிறகு பிறந்து எனக்கு வந்து SIRல கிடையாது, அந்த டீட்டெயில் எனக்கு இப்போ தான் இருக்குது. இப்போ 1987 இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த SIRல இருக்க வாய்ப்பு குறைவு. அதனால இதை ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பிளாங்கா கூட நீங்க விட்டுடுங்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஃபார்ம் வந்திருக்கும். இந்த மேலே ஃபில் பண்ண ஃபார்ம் ப்ளஸ் இந்த ரைட் சைடே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே உங்கள் டீட்டெயில் வாக்காளர் கொடுத்துட்டு கீழே ரைட் சைடில் உங்கள் ரிலேஷன்ஷிப்போடைய உங்கள் ரிலேஷனாக போட்டுருக்கக்கூடிய அவங்க டீட்டெயிலை கம்பல்சரி இப்போ ஒரு பையனாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க அப்பா டீட்டெயில் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில் போட்டுக்கோங்க, இல்லை அம்மா டீட்டெயில் தான் டீட்டெயில் வந்து போட்டுக்கோங்க. இன்னும் சிம்பிளாக போனோம் அப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்கவங்க 42 to 45 வயசில் இருக்கவங்க மேக்ஸிமம் இதை ஃபில் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதற்கு குறைவாக இருக்கவங்க ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இதை தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப கன்ஃபியூஸே கிடையாது. இந்த ரைட் சைட் மட்டும்தான் 1987க்கு பிறகு பிறந்தவங்க ஃபில் பண்ணணும். அதற்கு முன்னாடி தான் இந்த லெஃப்ட் சைடை வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேணும். இதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன்.